பாவம் என்னன்னா, நான் ஒரு பாவமும் செய்யல சாமி. ஒரு ஊருக்கு என்னை பாவ சங்கீதனை கேட்க கூப்பிட்டு இருந்தாரு ஃபாதர். 5 மணிக்கெல்லாம் போயிட்டேன். மணி ஆச்சு, ஆனா சாமி பூசை ஆரம்பிக்க மாட்டேங்குது. கேட்கிறேன், என்ன ஃபாதர் மணி 6 தாண்டிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு. கொஞ்ச நேரம், ஒரு 6:45 தான் என்னைய கூப்பிட்டாரு. நான் நினைச்சேன், ஒரு ஆளு போய் இத்தனை பேருக்கு பாவ சங்கீதனை கேட்டு எப்போ பூசையை முடிச்சு நான் எப்போ ஊருக்கு போறது அப்படின்னு கவலையோட உள்ள போனா எனக்கு அப்படியே நெஞ்சே நின்று போச்சு. கோயிலுக்குள்ள போனேன், ஒருத்தருமே காணோம். அவ்வளோ நேரம் காத்திருந்து தூணுக்கு ஒரு கிளவி பாட்டியம்மா உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பிதாசுதன் போட்டோடனே ஒரு 10 லேடிஸ் வந்தாங்க. ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, ஒரு ஆம்பளை கூட அந்த கோயிலுக்கு வரல, பூசைக்கு வரல. அப்புறம் பாவசங்கீதனை கேட்கும்போது அந்த 10-20 லேடிஸும் வரல, அந்த பாட்டி மட்டும்தான் வந்தாங்க. அதுல 10 பாட்டியும் அப்படிதான் ஒரே பதில் தான் சொன்னாங்க, நான் ஒரு பாவமும் செய்யல சாமி, என்னை விட்டுரு சாமி. நான் வேண்டிக்கிட்டு, ஆண்டவரே ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆள் இங்க இருக்குது, சீக்கிரம் தூக்கிடுங்க மேல. பாவிகளுக்கு தான் இந்த ஊர்ல இடம், பாவம் செய்யாதவங்களுக்கு எல்லாம் அங்கதான். அன்புக்குரியவர்களே, அதனால நம்ம do not justify yourself.